நமக்கு வந்து இந்த ஆயில் பிரைசஸ் கொஞ்சமாவது குறையுமா? நம்மளுடைய ஷிப்ஸ் எல்லாம் கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்ல இன்னும் அங்கதான் இருக்கு. அது ரிலீஸ் பண்றதுக்கு ஈரான் கையில தான் இருக்கு. ஆனால் அதனுடைய விலைகள் குறையுமான்னா, நீங்க பாத்தீங்கன்னா பிரெண்ட் ஒரு பீப்பாய் வாங்கும் போது $115 பார்ப்பீங்க. ஆனா நம்ம இந்தியா வந்து ஒரு 40 கண்ட்ரி கிட்ட, நிறைய பேருக்கிட்ட இருந்து, ஏன்னா ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது. இந்தியாவுடைய இந்த எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே 85% உலகத்திலேயே மிக அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரி இந்தியா. வார் வரும்போது அந்தந்த நாட்டுக்குள் பிரச்சனைகள் வந்தாலும் அதனுடைய இம்பாக்ட் நம்ம இந்தியா மேல வந்துடுறது. இப்போ எப்படின்னா, ஒரே மாசம் நமக்கு வந்து 79,000 கோடி லாஸ் வந்திருக்கு டோட்டல். ஒரு 2 மாசத்துல நமக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க. அப்ராக்சிமேட்டா $80 பில்லியன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 24 இருந்தே போயிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே ஹையஸ்ட் டாக்ஸ் இந்தியால தான். 58 ரூபாய் தான் அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஆனா டாக்ஸ் வந்து 42 ரூபாய் 1 லிட்டர். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கம்மா. ஓகே, முதல் சந்திப்பு. நம்ம ஃபினான்ஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக கொடுத்தீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்தது. நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. அதாவது வந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு நடந்த அந்த போர் வந்து முடிவுக்கு வந்ததா ஒரு தகவல் வந்திருக்குது. அது உண்மைதானா? முடிவுக்கு வரலைங்கம்மா. என்ன வந்திருக்குன்னா, ஒரு சீஸ்ஃபயர் 2 வாரத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, அதுவே ஒரு நல்ல சமாச்சாரம் நமக்கு. ஏனென்றால் அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு முதல் படியாக நம்ம எடுத்துக்கலாம். ஏனென்றால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வார் நடக்க வேண்டியதா இருந்தது. அதனால அதை நிறுத்தின பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 வாரத்துக்கு நான் பண்ண போவதில்லை என்று சொல்லியிருக்காரு. அது ஒரு நற்செய்தியாக தான் நான் பார்க்கிறேன். இப்போ இந்த வார் டைம்ல வந்து நம்ம இந்தியா வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டா, ஆயில் கிரைசிஸ், நிறைய இடங்கள்ல கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு அப்படின்னு. ஓகே, இந்த 2 வாரம் நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது நமக்கு கொஞ்சமாவது ரிலீஃபா இருக்குமா? நமக்கு வந்து இந்த ஆயில் கிரைசிஸ் கொஞ்சமாவது குறையுமா? எந்த விதத்துல குறையும்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஷிப்ஸ் எல்லாம் கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ்ல இன்னும் அங்கதான் இருக்கு. அது ரிலீஸ் பண்றதுக்கு ஈரான் கையில தான் இருக்கு. ஓகே, அது ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். ஆனால் அதனுடைய விலைகள் குறையுமானா, குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா, பிரெண்ட் ஒரு பீப்பாய் வாங்கும் போது $115 பார்ப்பீங்க. ஆனா நம்ம இந்தியா வந்து ஒரு 40 கண்ட்ரி கிட்ட, நிறைய பேருக்கிட்ட இருந்து, ஏன்னா ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது. இந்தியாவுடைய இந்த எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே 85% உலகத்திலேயே மிக அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரி இந்தியா. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னலா 85% நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கேஸும் நம்ம வந்து 60% வெளியில இருந்து தான் வாங்குறோம். அதனால எந்த ஒரு கண்ட்ரிலையுமே அவங்களுக்கு பற்றாக்குறை வரும்போது நம்ம இந்த மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ, வார் வரும்போது அந்தந்த நாட்டுக்குள் பிரச்சனைகள் வந்தாலும் அதனுடைய இம்பாக்ட் நம்ம இந்தியா மேல வந்துடுறது. இப்போ எப்படின்னா, ஒரே மாசம் நமக்கு வந்து 79,000 கோடி லாஸ் வந்திருக்கு டோட்டலா இந்த மந்த்லயே. ஓகே, அதே போல நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கேட்டீங்க, இந்த புரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க இந்தியாவை பத்தி? அவங்க வந்து டவுன்கிரேட் பண்றதா கேள்விப்பட்டோம், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. நாமுரா, கோல்ட்மேன் சாஷே, UBS இதெல்லாம் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ். இந்த புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா,
இந்தியாவை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்? என்ன ரீசன்னா ஓவர் வெயிட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான growth இருக்கிற எக்கானமின்னு சொல்லி அது நியூட்ரலாக மாற்றி விட்டார்கள். ஓகே. அதே போல இந்த நிஃப்டி டிசம்பர் 2026ல நிஃப்டி டார்கெட் 24,900 பாயிண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது சொல்றதுனால என்னன்னா நிறைய பணம் வரக்கூடியது நம்ம இந்திய நாட்டுக்கு வராம போயிடுறது. ஓகே. அதே போல இந்த இந்த ஒரு 2 மாசத்துல நமக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க. இதுல 80,000 கோடி அப்ராக்சிமேட்டா $80 பில்லியன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 24 இருந்தே போயிட்டு இருக்காங்க. ஓகே. அது எல்லாமே இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போயிட்டாங்கன்னா அந்த ஷேர்ஸ் எல்லாம் இந்தியன் கம்பெனிஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் பேங்க்ஸ், இந்தியாவில் இருக்கிற பீப்புள் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இது தொடருமானா தொடர்வதற்கு வாய்ப்புகள் மிக கம்மியாக இருக்கு. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால இது தொடர்வதற்கு மிக சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ நீங்க கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா $10 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பீப்பாயினுடைய ரேட்டு 0.4% ஆஃப் அவர் ஜிடிபி குறைஞ்சிடும். நமக்கு வரக்கூடிய growth-ஏ இப்போ growth 2020 நமக்கு IMF என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு சி கிரேட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம 2012 இருந்து பார்த்துட்டு இருந்தோம். இது 2012ல நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல இப்போ நீங்க நெட் யூஸ் பண்றீங்க. நீங்க அந்த காலத்துல 2012ல இந்த அளவுக்கு நம்ம செல்போனு யூஸ் பண்றது அந்த அளவுக்கு இல்லை இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு எல்லாமே இருந்தது. அதனால 2020 பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ 2020 அதனாலதான் நீங்க இந்த எக்கனாமிக் டேட்டா எல்லாமே நீங்க பார்க்கும்போது 2020 தான் நம்ம குறிக்கோளா வச்சிருக்கணும். அதனால நமக்கு 5.5% தான் growth இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. இப்போ 5.5% growth இருக்கும்போது அதுல 0.4% இந்த பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ்னால போயிடுறது. அதனால 5.1 மாறிடுச்சு. அதே போல இன்ஃபார்மல் செக்டார் இப்போ நீங்க ஃபார்மல் செக்டார், இன்ஃபார்மல் செக்டார்னா இந்த கம்பெனிஸ், இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இவங்களோட இதுதான் இன்ஃபார்மல் செக்டார். ஆனா இந்தியாவில் 92% ஒர்க் பண்றது இந்த இன்ஃபார்மல் செக்டார்ல ஒர்க் பண்றாங்க. அந்த இன்ஃபார்மல் செக்டார் எப்படி அந்த ஜிடிபி அந்த கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஃபார்மல் செக்டார் இவ்வளவு இருக்கு, அதுல இருந்து வரக்கூடியது இவ்வளவு இன்ஃபார்மல் செக்டார்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது ஒரு தப்பான கால்குலேஷன் சொல்லி பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா இந்த இன்ஃபார்மல் செக்டார் இதுக்கு முன்னால நீங்க இப்போ நீங்க இதுக்கு முன்னால சின்ன சின்ன கடைகளில் வாங்கிட்டு இருந்த பொருட்கள் எல்லாமே இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்போ இதுல அமேசான், பிளிங்கிட் இதுல இருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால இன்ஃபார்மல் செக்டார்ல இருக்கிறது ஃபார்மல் செக்டாருக்கு போயிட்டு இருக்கு. அதனால இந்த கால்குலேஷன் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா நமக்கு 5.1% தான் growth ஆகியிருக்கும். அதுவும் மேல மிச்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரைஸஸ் எல்லாம் க்ரோ ஆகும்போது இதனுடைய இம்பேக்ட் ரொம்ப சிவியரா இருக்கும் இந்தியன் எக்கானமி மேல. இப்போ நீங்க
ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்குனீங்கன்னா ம். கவர்மெண்ட்டுக்கு வந்து 24 ரூபாய் லாஸ். இப்போ இருக்கிற கரண்ட் இப்ப சிச்சுவேஷன்ல. இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல ஓகே. டீசல் ஒரு லிட்டர் வாங்கினீங்கன்னா 104 ரூபாய் லாஸ். இத கொஞ்சம் 104 விளக்கட்டுமா? ஆமா. 104 ரூபா தான் டீசல் பிரைஸே இருக்குதையா. அது மேல 104 ரூபாய் லாஸ் வருது. அவங்க தயார் பண்ணி டாக்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு வரதுக்கு 208 ரூபாய் ஆகுது. ஓகே. எப்படின்னா இப்ப இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறது எல்லாமே யாருன்னா ஆயில், இந்த பீப்பாய்கள் எல்லாம் வாங்குறது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ம். இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொண்டுட்டு வந்து சுத்திகரிச்சு அதுல இருந்து தான் பெட்ரோல் டீசல் எடுத்து எல்லாமே அதுல இருந்து தான் வரக்கூடிய, அதுதான் மூலப்பொருள். ஓகே. அதுல இருந்து வரக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா அந்த பொருள் மேல டாக்ஸ் போடுறாங்க. ம். அந்த டாக்ஸ் எந்த அளவுக்குன்னா உலகத்திலேயே ஹையஸ்ட் டாக்ஸ் இந்தியால தான். ஓகே. 58 ரூபாய் தான் அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஆனா டாக்ஸ் வந்து 42 ரூபாய் ஒரு லிட்டருக்கு. ஒரு லிட்டர் பெட்ரோலோட இது ஜஸ்ட் ஆக்சுவல் வேல்யூ 58 ரூபீஸ் தான். 58 ருபீஸ் தான் அப்பா. உலகத்திலேயே ஹையஸ்ட் டாக்ஸ். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு லிட்டர் வாங்கினா அது மேல 42% டாக்ஸ். டாக்ஸ். அந்த டாக்ஸ்ல வந்து விதவிதமான டாக்ஸ் இருக்கு. அதை பத்தி நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். ஆனா இந்த விதவிதமான டாக்ஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இவ்வளவு டாக்ஸ் போட்டு நஷ்டத்திலையும் நமக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த பிரைசஸ் நிறைய நாள் தொடராது இல்ல. இந்த பிரைசஸ் நிறைய நாள் தொடராது. ஏன்னா எலெக்ஷன் டேட் முடிஞ்ச மறுநாளே பிரைசஸ் எல்லாமே டீசல் பிரைஸ் டபுள் ஆகும், பெட்ரோல் பிரைஸ் அட்லீஸ்ட் 70% இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. எலெக்ஷனுக்காக எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? எலெக்ஷனுக்காக ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே, ஓகே. இப்போ ஐயா, இப்போ வரைக்குமே நிறைய இடங்கள்ல வந்து கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. பெட்ரோல் தட்டுப்பாடும் ஓரளவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்றப்போ 2012ல பார்த்தீங்கன்னா, அப்போவுமே யுஎஸ் கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரிகள் வந்து அந்த ஈரான் மேல போர் தொடுத்தப்போ இந்த இஷ்யூ வந்தது. ஸோ அப்போ நம்ம இந்தியா வந்து அதை எப்படி சமாளிச்சது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க கேட்குறீங்க. அப்போ வந்து என்ன இருந்ததுன்னா, டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார் அந்த சமயத்தில் பிரைம் மினிஸ்டராக. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணார். ஓகே. அதுல என்னன்னா இந்த லாசஸ் எல்லாமே அந்த ஃபண்டுக்கு சேர்த்து விட்டார். நான் இன்னும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ பெட்ரோல்ல இப்போ லாஸ் வருது இல்லையா, 104 ரூபாய் லாஸ் வருதுன்னு நான் சொல்றேன். நான் இந்த 104 ரூபாய்னா ஒரு 2 வாரத்துக்கு வந்து நமக்கு வரக்கூடிய லாஸ் வந்து ஒரு மாசத்துக்கு 14,000 கோடி லாஸ் வருது. ஓகே. இப்ப இந்த 14,000 கோடி லாஸ்ன்றது எப்படி கணக்கில் காட்டுவது அப்படின்னா, இவர் அந்த 14,000 கோடியும் தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை வந்து பெட்ரோல் பாண்ட்ஸாக மாற்றி விட்டார்கள். ஓகே. பெட்ரோல் பாண்ட் என்றால் சரி, எங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க பாண்டு எங்களுக்கு கொடுங்க, நாங்க பாண்டு கொடுக்குறோம், 10 வருஷத்துல திருப்பி உங்களுடைய பாண்டை நாங்க ரிடீம் பண்றோம் அப்படின்னு. அதனால என்ன அட்வான்டேஜ், அவர் என்ன இந்த இன்க்ரீஸ் வந்து நிறைய நாள் இருக்காது, அதனால அந்த மாதிரி பண்ணோம்னா நாளைக்கு நிறைய ப்ராஃபிட் வரும்போது அந்த பணத்தை வச்சு இதை வந்து சரிப்படுத்திடலாம். அதனால மக்களுக்கு இந்த பிரச்சனை மக்கள் தலைமையில் வராம பார்த்துக்கிட்டார். ஆனால் அந்த சிஸ்டமை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அந்த சிஸ்டமை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை பெட்ரோல் பிரைசஸ் மாத்திர சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் பெட்ரோல் எப்பெல்லாம் $28 கூட ஆச்சு பெட்ரோல், அப்போ கூட நமக்கு பெட்ரோல்ல நமக்கு எந்த விதமான சலுகையுமே கொடுக்காம இருந்தாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் செஞ்ச இந்த ஒரு இப்போ இனிமேல வந்து
இந்த பிரைஸ் ஏற்றம் நமக்கு தவிர்க்க முடியாத நம்ம தலைமையில வரும். ஓகே. ஆனால் கவர்மெண்ட் நினைத்தால் இதை தனியாக பெட்ரோலியம் பாண்ட்ஸை போட்டு அந்த பெட்ரோலியம் பாண்டு ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ எப்போ எல்லாம் ப்ராஃபிட் வருதோ அப்போ எல்லாமே சேர்த்து அதை கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா இதை மக்கள் கஷ்டத்தில் இப்போ இருக்கிற சிரமமான ஒரு இதில் இன்னும் சிரமத்தை கொடுக்காம இருப்பது ஒரு நன்றான வேலையாக நினைக்கிறேன். ஓகே. இந்தியாவால ஏன் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டா அந்த ஆயில்ல இருக்க முடியலையா? ரவீனா, இந்த இந்தியாவில் வந்து நீங்க எல்லாமே நமக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. 15% தான் நம்மளுடைய நீட்ஸுக்காக நம்ம இருக்கு. இந்தியாவில் இருக்கு. ஓகே. இந்தியாவில் என்ன வனர்கள் இல்லை. ம். அதனால நம்ம வந்து அடுத்த கண்ட்ரி மேல ஆதாரப்பட்டு தான் நம்ம பண்ண வேண்டும். ஓகே. 85% நமக்கு அதுதான். கேஸ் ஓரளவுக்கு 40% வருது. ஆனால் 60% நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கணும். இப்போ ஓகே. பிரைசஸ் வந்து டபுள் த பிரைஸ் ஆயிடுச்சு. பிரைஸ் டபுள் த பிரைஸ் ஆயும் நமக்கு வந்து கரெக்டான டைம்க்கு சப்ளை வருமானு கூட தெரியல. ஓகே. ஏன்னா அந்தந்த சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க எல்லாருமே. ஏன்னா ஒருத்தருக்கே எல்லாமே கொடுத்துட்டு மிச்ச நாடுகளுக்கு கொடுக்காம இருக்கிறது சரியா இருக்காது. அதனால நம்ம போய் கேட்கும்போது பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஓகே. மார்க்கெட்ல எப்படி இருக்கும், இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி எப்படி சப்ளை கம்மியா இருக்கும்போது விலை அதிகமாக தான் எஸ். இருக்கும். அதே போலதான் இந்த ஆயில் மார்க்கெட். ஓகே. இப்போ கேஸ் தட்டுப்பாடோ இல்ல ஒருவேளை வந்து பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடோ வந்துச்சுன்னா அந்த டைம்ல பீப்பிள்ஸ் எல்லாமே எப்படி வந்து அவேர்னஸோட இல்ல வந்து ஒரு ப்ரொடெக்டோ பண்ணிக்க முடியும்? இது ரொம்ப நல்ல கேள்விமா. நிறைய நாடுகளில் ம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெட்ரோல் வந்து கட்டுப்பாடுகளை விதித்திருக்கார்கள். பிலிப்பைன்ஸ் ம். எல்லாம் நிறைய நாடுகள். ம். அதே போல ரேஷனிங் எல்லாருக்கும் ஒரு தடவை போடும்போது 4 லிட்டர் பெட்ரோல் மட்டும்தான் போடுறது. இந்த ம். மாதிரி ரேஷனிங் வருது. அதே போல உங்ககிட்ட 3 கார் இருந்ததுன்னா ஒரு கார் தான் யூஸ் பண்ணலாம், 3 ஓகே. கார் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவுறுத்துறாங்க. ஓகே. ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற தமிழ்நாடு போன்ற இடம் பரவாயில்லை. ஆனால் இது இல்லாத இடங்களில் எப்படி அதை செயல்படுத்துவது சாத்தியமாகும். சாத்தியமாகும். அதே போல இப்போ ஹாஸ்டல்ஸ், ம். இப்போ ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ல சாப்பாடு இது பண்றதுக்கு நமக்கு கேஸ் ஆ. தேவைப்படும். அதே போல ஒர்க்கிங் மென் அண்ட் விமென், ஒர்க்கிங் விமென் இருக்கிற ஹாஸ்டல், மென் இருக்கிற ஹாஸ்டல், அதிலெல்லாம் அந்த ஹாஸ்டலில் தான் இருக்காங்க அவங்க எல்லாமே. அதுக்கு அந்த கேஸ் அங்கே வந்து அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதனால இந்த இன்ஃபார்மல் செக்டார், இந்த ஃபுட் செக்டாரில் இந்த 3 மாசத்துல நமக்கு வந்து 85,000 கோடி ஃபுட் செக்டார்லேயே லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. அத்தனை பேர் எல்லாமே மூடி இருக்காங்க. ம். அதுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய விலை கொடுப்போம்னா அது வாங்குற சக்தி இல்லை மக்களுக்கு. இதனால இதுதான் இப்போ இதை எப்படி நாம் நம்மளுடைய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும்? ம். என்னென்ன பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுனா பருப்பு வகைகள் கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஓகே. ஆயில், இந்த வீட்டில் சமைக்கிற ஆயில் ஒரு 2-3 மாசத்துக்கு வாங்கி வச்சுங்க. நம்பர் 3 காஃபி, டீ பவுடர், இது வந்து ஒரு 2-3 மாசம். இது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காவிட்டாலும் நடுத்தர வர்க்கம், லோயர் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் வாங்கி ஒரு 2 மாசத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. ஓகே. ஆனா அதுக்குன்னு சொல்லி நிறைய ஒரு வருஷத்துக்கு வாங்கி வச்சோம்னா பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே. அதனால ஒரு 2 மாசத்துக்கு வரைக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல ஒரு யுக்தியாக நான் பார்க்கிறேன். ஓகே. சூப்பர். ம்.